பைத்தியமா பிடிச்சி பக்கத்துல தானே கண்ணு கூடமா தெரியல ஆறுகிறாங்க தெரியல இல்லையா ஒண்ணு ஒரே அடி அடிச்சுட்டு நீங்க போயினே கேட்கலாம். ஓ வந்த வேலை முடிஞ்சு போச்சா? நீங்க பணத்து மேல காசு போட்டாங்க நீ வரக்குள்ள எப்படி தெரியுமா கேணும்? உங்களுக்குதான் தெரியல என்ன இந்த பாட்டெல்லாம் தெரிஞ்சா இவங்களாம் இங்க இருக்க மாட்டாங்க. உங்க புகழும் உங்க பேரும் எப்படி இருக்குன்னு தெரியும். எப்படி இருக்கணும் யாருக்குன்னு தெரியாது. இப்ப பாரு நான் சொல்றேன், நீங்க வரக்குள்ள எப்படி இருக்கணும், இந்த வீதியில வரக்குள்ள எப்படி இருக்குன்னு தெரியுமா? தங்கரேதுல அந்த தங்கர் என்ன சொல்றது, தங்கராதத்துல வருவீங்கல்ல, அப்ப எப்படி தெரியுமா வரணும்? நீங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ணக்கூடாது, கம்மு உக்காந்துங்கிற வேலை தான்.
சரி 4 பேர் தூக்குவாங்க. எதுக்கு? எதுக்கு? அல்லாக்கு. எப்படி தெரியுமா வரணும்? எப்படி வரணும்? உங்க திடீர்னு வண்டி கட்டியா, உனக்கு திடீர்னு வண்டி கட்டியா, உனக்கு திடீர்னு வண்டி கட்டியா, உனக்கு திடீர்னு வண்டி கட்டியா, ஐயா சாலத்துல போய் இறங்க. சாமி சாலம் நல்ல சிரிச்சாலும் சாமி சின்ன கடை வீதி வந்து உனக்கு சிறுபட்டு நான் எடுத்து சாமி சிறு நூலும் தாடும் ஓட்டி, சிறு நூலும் தாடும் ஓட்டி, சாமி சீக்கிரமா வந்தாக்க எப்ப சொல்லியா புலமரதோ, சொல்லியா புலமரதோ, அந்த அடியாளுக்கு கேட்கலடிய, அந்த சொல்லியா புலமரதோ, அந்த அடியாளுக்கு கேட்கலடியே, அந்த அடியா புலமன்னா இந்த அர்ஜுனம்மா. பொட்டை மேல காய்ச்சி போட்டு எல்லாம் போட்டுக்கிறாங்க. ஏங்க நாய் கூட ஆகல அப்படியா? நான் தாங்க சாமி. அமைச்சரை அறிமுகா என் நண்பா படைத்தவர்களே, என் சேனாதிபதி நலம் தானே? ஐயா உங்க பேரு புகழ் எப்படி பெறுகிறதோ அதே போல நாய் குலைக்கிறது. கவலா இவையா சுத்தி நிற்கிறோம். உங்களுக்கு சொன்ன பூச்சேரியா? ஆமாண்டா நண்பா. எனக்கு தெரியும் 100 ரூபாய் கொல்லியா நடி போட்டு மாற்றுமை தாங்கிய பெரியோர்களும் பெரும் மதத்திற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களும் நாடக கலா ரசிக பெருமக்கள் சிறியோர் முதல் பெரியோர் வரை யாவற்றார் பேர்களும் தெய்வீக சபையில் கடலலை போல் காட்சியளிக்கிறார். அனைவற்றார் பேர்களுக்கும் நம்முடைய வாழப்பாடி சிவசக்தி நாடக மன்றத்தின் சார்பாக இந்த சிறியவனின் முத்தான முதற்கண் வணக்கங்கள். நன்னாட்டிற்கு பொன்னாடாக வழங்கி வரக்கூடிய பெயர் என்ன? இருங்க நாய் போடு. இது ஆடி மாசம் மாட்டுங்குது. நாயெல்லாம் ஒரு நாயை விட மாட்டேங்குது. மொத்தம் 9 நாய் சுத்துது. ஆனா அப்படிப்பட்டா இருந்தாலும் நாய்க்கே விளைக்குது. உனக்கு எது இல்லையா? ஏன்னா நாயாட்டு நான் கலைக்கிறப்ப இல்லைங்க, நாயே வந்து ரொம்ப சுத்துத. நீ அதெல்லாம் ஒன்னாவது சுத்தலையா? ஊருது அதே தெரியாதா? யாரிடத்தில் இருக்கிறோம், யாரிடத்திலே பேசுகிறோம் என்று சற்றையோட வயவறிந்து மரியாதையோடு பேச வேண்டும். யாரா கேட்கிறேன்? நான் அந்த கோயில பூசரி வேலை செய்கிறேன். உனக்கே தெரியல. நான் சொல்லுங்க. இந்த மண்ணாய்க்கு பட்டியை சேர்ந்த எப்படியாப்பட்ட சத்தியமா சொல்றேன், அருமையான பொண்ணாடு. எவ்வளவு கம்முனுங்கிறாங்க பத்தியா? ஏன்னா பூச்சல் குழப்பங்க. இதான் பின்னாடி உனக்கு என்னடா வேலை? எங்கடா போன? பின்னாடி வேலைன்னா என்னதான் பின்னாடி பவுரி செட்டிலாம் போயிருந்தேன். மண்ணாய்க்கன் பற்றி நன்னாட்டிற்கு பொன்னாடாக வழங்கி வரக்கூடிய நன்னகரத்திலே அம்மனாக திகழும் ஆதிசக்தியாய், அமிர்தவல்லியாய், சந்தனி மாதரையாய், வெங்காரகாரணியாய் அமர்ந்து அருள்பாலிக்கக்கூடிய அம்மனாகிய சக்தி மாரியம்மன், இன்னும் அகிலாண்ட கோடியான் பிரம்மாண்ட நாயகி, உலகமெல்லாம் அருள்பாலிக்கக்கூடிய அம்மனாகிய 10வது பத்தினி பழுதுவலா வாசகி அம்மன் பாஞ்சாலி அம்மன் திரௌபதி அம்மனுடைய திருவிழாவும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத கோதண்டராம சுவாமி அவருடைய இந்த ஊரணி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இந்த ஊர் பொதுமக்களும் கலா ரசிகர்களும் சாமி நானே கிளி கேட்டு கொடுத்துட்டேன். அடிக்க மாட்டான். இந்த ஊர் பொதுமக்களும் இந்த ஊர் கவுண்டர்
பாதி கிழிச்சிட்டாங்க. எங்கடா கிழிச்சிட்டாங்க? இல்லைங்க, என்னை கிழிக்கிறீங்க, அதனால பாதி கிழிச்சிட்டாங்க. ஊர் கவுண்டர் அவர்களும் இந்த பெரிய தனக்காரர்களும் யாவற்றார் வேர்களும் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த தூண்டாமணி விளக்க துளிர் விட்டு எரிந்தாலும் அதற்கு ஒரு தூண்டுகோல் தேவையா? அதை போல நம்முடைய ஆர்வம் என்ன, குப்புசாமி கவுண்டர் அவருடைய மகனாகிய மாதேஸ்வரன் அண்ணார் அவர்களும் அன்பழகன் உடையார் அவர்களும் உடைய கவுண்டர் பேரனாகிய பெரியசுவாமி அவர்களும் யாவற்றார் வேர்கள் ஒற்றுமையாக சேர்ந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கூடி வாழ்ந்தால் சேர்ந்து கெடுவோரும் இல்லை, பிரிந்து வாழ்வோரும் இல்லையா? அப்பழமைக்கேற்ப யாவற்றார் ஊர் பொதுமக்கள் ஒற்றுமையாக சேர்ந்து சிறுதுளிதான் பெருவெள்ளமாகும். அதை போல தாய்மார்களும் தந்தைமார்களும் சகோதர சகோதரிகளும் அவர்களால் கையாலான நன்கொடைகளை கொடுத்து 500 1000 அன்பளிப்பு கொடுத்து இந்த நாடகத்தை நடத்த வேணும் அப்படின்னு சொல்லி அரும்பாடுபட்டு குண்டு மணி தான் வரணும்னு சொல்லி சொன்னாங்க. போராட்டம் என்னடா காலில் போய் போச்சு பண்ணி ஆட்டுறான். கூப்பிடுறோம் வாடா வாடா. அவன் தெரியல போய் பேரத்துக்கு நின்னுக்குறான். என்ன பேசுறாங்க? ஏமா கம்மன் தான் இருந்தாங்க. பேசி பேசி எனக்கு வாய்ப்பு யாவற்றார்கள் ஒற்றுமையாக சேர்ந்து மாமன் மைத்துனர்கள் யமதர்மை சகோதரர்கள் யாவற்றார்களும் இந்த நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார். நீங்களாம் எத்தி நோட்டு குத்தி என்ன பண்ண போற? ஒரே நோட்டு உள்ள இருக்கிறவன் தெரிஞ்சாதான் ஒன்னும் முடியாது. அசக்க முடியுமா? என்ன பேர் சொன்னாங்க சொல்றா, அப்புறம் வாங்கி தரல. அதை விடுங்க, அது அப்புறம் விளக்கிறேன். நீ உன் விளக்கத்தை சொல்லு. யாவற்றார் பேர் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த நாடகம் வரவேற்று செய்தார். அது மட்டும் இல்லாம வேடந்தரித்து வெளியே வந்தோடு நமக்காக அன்பளிப்பு செய்தாரே ஆறுயிர் மாமா கலியன் மாமா அவர்களும், அது மட்டும் இல்லாம நம்முடைய ஆறுயிர் அண்ணார் தங்கவேல் அண்ணா அவர்களும். பேரு என்ன பேரு? தங்கவேல். ஆமாப்பா, அதுக்கு ஒரு தங்க வேணும். சக்தி கனவு எடுக்கிற நம்ம தங்கவேல் அண்ணா. ஆமா, இந்த அம்மனாகிய பராசக்தி அம்மனுடைய பேர்த்திக்காகவும் சக்தி. ஆமா, இன்னும் நாடகத்துக்கு உறுதுணையாக நின்றாரே அவர்களும். முனுசாமி அவருடைய மகனாகிய யாவற்றார் பேர்களும். முனுசாமி கொட்டாயிலுக்கிறானோ யாவற்றார் பேர்களும் பேர் சொல்லணும்னு கோச்சு கூடாது, பரவாயில்ல. யாவற்றார் பேர் அவருடைய சொத்துல இருந்து அருமை தாய் அவர்களும். பெற்றால் மட்டும்தான் தாயா? தெரியாது. விட்டாலும் நமது தாய்மார்கள். யாவற்றார் அவருடைய சொத்துல நமக்காக அன்பளிப்பு செய்துள்ளார். அனைவற்றாருடைய குடும்பமும் சீரற்றோடு செழிப்போடு வாழ்வு குறைவற்றா செல்வம் பெற்று இன்புற்று சுகமாக வாழ. இந்த மண்ணாய்க்கம்பட்டியை சேர்ந்த அருணாச்சலம் என்கிற பெருமாள் அவர்கள் அவருடைய சொத்திலிருந்தும் அன்பளிப்பு செய்துள்ளார். அனைவற்றாருடைய குடும்பம் இன்புற்று சுகமாக வாழ எம்பெருமான் கோதண்டராம சுவாமியும் பாஞ்சாலி அம்மன் ஆதிபராசக்தி அம்மனை வேண்டிக் கொள்கிறோம். அது மட்டும் கிடையாது. இதே சொன்ன மாதிரி 1000 ஒரு புலவன் ஒருத்தர் இருப்பாங்க. அப்படி கற்றவர், தெரிந்தவர், நல்லறிவு கற்றவர். அவர் பேரு இப்போ ஆனா அவர் பேரு என்ன பேருனா வாங்கி தண்ணி பேர் கூட ஞாபகம் இல்லை. அப்படி இல்லம்மா, உங்களுக்கு தெரியாது, கேள்றவங்களுக்கு தான் தெரியும். பாசன் அவர் பேரு நாங்க போனா அப்படி ஓய் சங்கரனார் அவர்கள் பாமாளி பாம் அடி வாங்கி சாவரானேன்னு சொல்லி அப்படி சொல்லி 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. தூக்கிட்டு போவாங்களா இல்ல ஆம்புலன்ஸ்ல ஏற்றுவாங்களா? வாங்க
அப்படி என்று சொல்லி யாவத்தார் ஒற்றுமையாக சேர்ந்து சேர்ந்து இந்த நாடகம் அரங்கேற்ற செய்துள்ளார். ஆஹா. அனைவத்தாருடைய குடும்பமும் பின்பற்று சுகமாக வாழ எல்லாம் அல்ல மாரியம்மனை வேண்டிக் கொள்கிறோம். யாருக்கு? பாவா, அப்படி இருந்த போதிலும் இன்று வைத்துள்ள நாடகம் எங்க? என்னடா நாடகம்? சுந்தரி கல்யாணம் சுந்தரி தூக்குறவங்க அதிகம் எங்கடா எந்திரிச்சு போகுது அதுக்குள்ள? என்னமோ சுத்தரம் அவன் பாட்டுக்கும் அங்க பாடுறா எங்கடா அது எந்திரிச்சு போகுது? ஏமா இவன் நேரத்துக்கு அண்ணா அங்கதான் நாளைக்கு வாழைப்பாடிக்காரர் வந்து ஆட்டாடினாங்க எதனா ஒண்ணு பாம்புக்கு திருடிச்சனா யாரு பொறுப்பு? பாம்பா அப்படி உள்ள ஓய் சாப்பிட போகுதா? ஏமா உள்ளக்குதுமா யாரோ ஒருத்தர் சுடு தண்ணி கேட்டான் பாரு குடு. ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாகிய அபிமன்னன் சுந்தரி மாலை இந்த நாடகத்தில் சுந்தரி மாலை நான் யாரு? நான் எக்குலத்து வேந்தன். என்னை பற்றி அறிந்தாயா, தெரிந்தாயா, புரிந்தாயா? அருகாமை இருக்கக்கூடிய யார் தெரியுமா? சிஷியன் அல்லவா? இருந்தாலும் எமக்கு தெரியும். அருகாமை இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாது. யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் யார் தெரியுமா? நண்பா, சொல்லும் அறம் அறம் புகழ் புகழ் என்னது? புகழ் சத்தமா சொல்றா. அறம் புகழ் புகழ் வாய் ஏன் கெஞ்சற? தேவடியா பையன் அம்மான்னு சொல்றதுக்கெல்லாம் நான் வாங்கி சாப்பிடணும். ஏய், யாரும் அறம்